முதலாக கிராத் ஓதி ஆரம்பிப்பதற்கு மௌலவி உபைதுல்லா இம்தாதி ஹசரத் அவர்களை அழைக்குகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து வரவேற்புரையாக மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KS ஜாஃபர் சாதிக் இம்தாதி பாக்கவி நம்முடைய இந்த மக்தபா தாருல் குர்ஆனுடைய ஆசிரிய பெருந்தகை அவர்கள் வரவேற்புரை நடத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெண்கள் ஹிஃபுல் மதரசா துவக்க விழாவின் தலைவரும் இதனுடைய பொருளாளருமான அப்துல் ஜப்பார் அவர்களே, வருகை தந்து சிறப்பொரு துவா ஓத இருக்கிற எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகி ஹசரத் கிப்ரா அவர்களே, இம்தாதியாவுடைய சமூக நல சங்கத்தினுடைய செயலாளரும் மஸ்ஜித் இப்ராஹிமினுடைய தலைமை இமாமும் டவுன் காஜியுமான மௌலானா மௌலவி எம்ஏ அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களே, மற்றுமுள்ள ஏனைய உலமா பெருமக்களே, கேரளாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி மூசா முனீரி அவர்களே, கிராத் ஓதி சென்ற ஹாஃபில் காரி உபைதுல்லா அவர்களே, உங்கள் அனைவர்களையும் மற்றுமுள்ள ஜமாத்தார்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வரஹ்மத்தல் லில் ஆலமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த
எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ராஷிதுல் உலமா ஹசரத் கிபிலா அவர்களே, கோவை மாவட்ட அரசு காசி அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹசரத் அவர்களே, ஏனைய உலமாக்களே, கோவை கோட்டைமேட்டு பகுதியில் மஸ்ஜிதில் முஆவினில் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பை சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் சிறு விளையாட்டாக ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகளும் அந்த இடத்திலே மக்தபா தாருல் குர்ஆன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய கிளையாக இங்கேயும் நடைபெறுகிறது, பிலால் எஸ்டேட்டிலும் நடைபெறுகிறது. அதற்கு உறுதுணையாக முழு காரணமாக ஜாஃபர் சாதிக் ஹசரத் அவர்கள் இருக்குகிறார்கள். அதே சமயத்தில் பெண்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு பெண்களுடைய ஹிஃபுல் மதரசா ஒன்று துவக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய முழு முயற்சி இந்த கோவை மாநகரில் நடந்தது. இதுவரையிலையும் பெண்களுக்கு என்ற ஒரு ஹிஃபுல் மதரசா கோவை மாநகரில் இல்லை. அதையும் ஒன்று இந்த பகுதியில் செய்து கொண்டால் அவர்களில் யாராகிலும் அந்த ஹிஃபுலை முடிப்பதற்கும் ஓதுவதற்கும் ஆயத்தம் ஆகுவார்கள் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இப்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது. எனவே 40 ஆண்டுகள் கழித்து நடைபெறுகின்ற இந்த ஹிஃபுல் மதரசா இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரையிலும் நடப்பதற்கு நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கூறிக்கொண்டு சுருக்கமாக நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்மளுடைய கோவை மாவட்ட அரசு காசியும் இம்தாதிகள் சமூக நலத்தினுடைய செயலாளரும் மஸ்ஜிதே இப்ராஹிமினுடைய தலைமை இமாமுமான அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹசரத் அவர்களை அழைக்குகிறோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. الحمدلله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளாலும் ஈருலக சர்தார் சையீதுல் கௌனைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை ராஷிதுல் உலமா ஹசரத் கிபிலா பெருந்தகை அவர்களே, இந்த விழாவில் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அப்துல் ஜப்பார் முனீரி ஹசரத் அவர்களே, வெளிப்பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மௌலவி மூசா முனீரி ஹசரத் அவர்களே, மக்தபா தாருல் குர்ஆனுடைய மிகப்பெரிய இந்த பணியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மௌலானா மௌலவி ஜாஃபர் சாதிக் இம்தாதி பாக்கவி ஹசரத் அவர்களே, அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அவருடைய மகனார் அப்துல்லா ஹசரத் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாமை தெரிவித்து, நம்முடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஜப்பார் ஹசரத் அவர்கள் சொன்ன மாதிரி கோட்டைமேடு துர்க்கலால் வீதியில் அந்த மூலை பகுதியில் மக்கள் நல்வாழ்வு மன்றம் என்ற ஒரு பெயரில் ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டிருந்தது. இப்போது கூட கேள்விப்பட்டேன், அந்த சங்கத்தை இன்னும் புத்துயிர் கொடுத்து பழைய நிர்வாகிகளெல்லாம் நிர்வாகத்தை கையில் எடுத்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அதனுடைய முன்னாள் நிர்வாகி இருக்கக்கூடிய நம்முடைய ஹசரத் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த
கலீல் ரஹ்மான் ஹாஜியார் அவர்கள் என்னிடம் சொன்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தியும், இப்போது நம்முடைய ஹசரத் அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு எப்போதோ தொடங்கப்பட்டு இது ஒரு பெரிய கட்டிடமாக பொலிவுற்று இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஹசரத் அவர்கள் தனக்கு பக்கபலமாக மகன் ஆளானதற்கு பிறகு கொஞ்சம் துணிச்சலும் தைரியமும் வந்து இந்த நற்காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். முதலில் இங்கு மக்தபு மதரசாவாக தொடங்கி இப்போது அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்போது முதல் பெண்களுடைய ஹிஃபுல் மதரசா, பெண்களுடைய குர்ஆன் தர்பியா, அதுபோல சிறுவர்கள் மக்தபு மதரசா, ஆண்களுக்குரிய குர்ஆன் தர்பியா, இதுபோல இதைவிட அதிகமாக இன்னும் ஸ்மார்ட் டியூஷன் சென்டர் என்பதையும் அமைத்து மிக சிறப்பான பணிகளை ஒரு வாடகை கட்டிடத்தில் ஹசரத் அவர்கள் செய்து வருவது உண்மையிலேயே அவர்களுடைய முயற்சியும், தீனின் மீது இருக்கக்கூடிய மக்தப் மதரசாக்களை உயிர்ப்பிக்க வேண்டும், மதரசா மாணவியர்கள் தீனை புரிந்து பிற்கால சமுதாயம் உத்தமமான சமுதாயமாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஹசரத் அவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த பணி சிறப்பான முறையில் வளர்ச்சி அடைய வேண்டும், உன்னத நிலையை அடைய வேண்டும். நம்முடைய ராஷிதுல் ரஹ்மா ஹசரத் அவர்களை இப்போது சந்தித்த போது சொன்னார்கள், அல்லாஹு தாலா இந்த வாடகை கட்டடத்தை சொந்த கட்டடமாக அமைத்து தர வேண்டும் என்று அவர்களுடைய மனதில் ஒரு துவா வந்தது. இந்த கட்டடமாகவும் இருக்கலாம் அல்லது சொந்த இடம் வாங்கி வேறு கட்டடமாகவும் இருக்கலாம். ஆக விரைவில் சொந்த கட்டிடத்தில் மகத்தான இந்த பணியை செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஹசரத் அவர்களை ஒட்டி நாமும் துவா செய்கிறோம். மக்தபு மதரசாக்கள் நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் மக்தபு மதரசாக்கள் என்பது கோட்டைமேட்டு பகுதியில் மட்டுமே சுற்றி வந்த ஒரு காலம் இருந்தது. இம்தாதுலும் அரபு கல்லூரியில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலத்திலும் கூட காலையிலே மாலையில் மதரசா மக்தபு மதரசா தொடங்கி பிரமாண்டமான கூட்டம் வந்து கொண்டிருக்கும், தரிசும் நடந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் மன்பஆதாத் மதரசா, ஹனீஃபா முஸ்லியார் அவர்கள், இப்படி குறிப்பிட்ட சில நபர்களுடைய மதரசாக்கள் மட்டிலும்தான் கோவையிலே அலங்கரித்து கொண்டிருந்தது. அது நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து இன்று பல இடங்களில் இருந்தாலும் கொள்கை குழப்பக்காரர்களுடைய சதியினால் நம்முடைய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அந்த தார்மீகமான அடிப்படையான அந்த விஷயங்களில் மதரசா வளர்ச்சியில் தொய்வுகள் ஏற்பட்டு மிகப்பெரிய சிரமத்திற்கும் கஷ்டத்துக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன் இம்தாதுலும் மதரசாவை கூட பூட்டி விடுங்கள் என்று எதிர்ப்பு குரல் வீதியிலே நின்று கூக்குரலிட்ட அந்த காலத்தையும் நாம் இப்போது நினைவு கூறுகிறோம். அல்லாஹு தஆலா உண்மையான கொள்கை கோட்பாடுடன் இருப்பவர்களுக்கு அவனுடைய உதவி எந்த காலத்திலும் உண்டு என்பதை நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஹசரத் அவர்களுடைய இந்த மகத்தான பணியில் கண்ணியத்திற்குரிய நம்முடைய ராஷிதுல் உலமா ஹசரத் அவர்களுடைய துவாவும் மற்றும் உலமாக்களுடைய துவாவும் இருக்கிறது. மேலும் ஹசரத் அவர்களுடைய தகப்பனார் மருஹூம் ஜக்கரியா ஹாஜியார் அவர்கள் தீன் பணியில் மார்க்க பணியில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பம் இதை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தொய்வில்லாமல் அது நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. எனவே அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இந்த மக்தபா தாருல் குர்ஆனில் சேர்த்து இணைத்து மக்தப் மதரசாவிலும் ஹிஃபுல்லிலும் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஹிஃபுல் அது ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று பெண்கள் தீன் கல்வியை தெரிவதோடு மட்டுமல்லாமல் இன்று நிறைய மதரசாக்கள் இருந்தாலும் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் அகீதாவின் அடிப்படையில் இயங்கக்கூடிய மதரசாக்கள் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் இருக்கின்றது. ஹசரத் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு அல்லாஹ்
எல்லா வகையிலும் வெற்றியை தந்தருள் புரிந்து இன்னொரு அடுத்த தொடக்கத்தில் ஒரு புதிய கட்டிடத்தில் புதிய இடத்தின் தொடக்க விழாவாக அது அமைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய உஸ்தாது பெருந்தகை ராஷிதுல் உலமா ஹஸ்ரத் கிபிலா அவர்கள் கோவை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளரும் தாஜுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத்தினுடைய தலைமை இமாமும் ஆகிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் முஹம்மது அப்துல் மாலிக் சிராஜி ஹசரத் அவர்கள் சற்று நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وعلمك ما لم تكن تعلم وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நமது கோவை மாநகரில் மக்தபா தாருல் குர்ஆன் நீண்ட நெடிய காலமாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான மதரசாக்கள் சிறப்புற நடைபெற்று வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பெண்கள் ஹிஃபுது மதரசா இன்றைய தினம் இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்களை, மாணவிகளை மார்க்க அடிப்படையில் உருவாக்குவதற்கான சிறந்த இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது மிகச்சிறந்த ஒரு ஸ்தாபனமாக, உம்மத்திற்கு பயன்படக்கூடிய நிறுவனமாக அமைவதற்கும் மூத்த உலமா பெருமக்களுடைய துவாவோடு இது சிறப்பாக நடைபெறுவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக என்ற இந்த நல்ல நேரத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பெண்களுடைய ஆளுமை என்பது சமூகத்தில் பகிரங்கமாக, வெளிப்படையாக சோசியல் மீடியாக்களில் உறவாடுகிற பெண்கள், சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு பின்னால் தங்களுடைய ஈமானையும் ஹயா என்ற வெட்கத்தையும் தொலைத்துவிட்டு எல்லாவற்றுக்கும் துணிந்த பெண்களாக பார்க்கிற ஒரு கொடூரமான காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற இந்த அமானிதத்தை பேணி பாதுகாப்பதற்கு இது போன்ற ஸ்தாபனங்களை சமுதாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிறந்த மார்க்க பற்றாளர்களாக, தக்வாவுடையவர்களாக, ஹயா என்னும் வெட்கத்தை பேணி நடக்கக்கூடிய ஹிஜாபிய பெண்களை உருவாக்குவது காலத்தின் கட்டாயம். அதற்கு இந்த ஸ்தாபனங்கள் துணை நிற்கும் என்பதில் சந்தேகமில்லை. வல்ல ரப்புல் ஆலமீன் இஹ்லாஸோடு தொடங்கப்படுகிற இந்த ஸ்தாபனத்தை அவன் கபூல் செய்து கியாமத்து நாள் வரையிலும் இதனுடைய சேவைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக என்று துவா செய்து வாழ்த்துரை வழங்கி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசரத் அவர்களுக்கு மஜ்லிஸுல் முஆவின் முஸ்லிமின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உரை நிகழ்த்திய மாவட்ட காசி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துவா ஓதுவதற்காக வேண்டி நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை ஹசரத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது துவா நடைபெற உள்ளது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஸ்தாபனங்களை சொந்த கட்டிடமாக ஆக்கி கியாமத்து நாள் வரையிலையும் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் அனுபவிக்கின்ற
மார்க்கப்பற்றுடையவர்களாக சுன்னத் ஜமாத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை நடத்துவதற்கும், பெண் பிள்ளைகள் தன்னுடைய வீடுகளில் சென்று விட்டால் அடுத்த அமைப்பை சேர்ந்த கணவன்மார்களை கூட மாற்றுவதற்குண்டான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் இந்த மதரசாவின் மூலமாக தந்தரு புரிவானாக என்று துஆ செய்து, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஸ்தாபனங்களை எல்லா நேரங்களிலேயும் சுன்னத் ஜமாத்தின் அடிப்படையில் அதனுடைய அக்கீதாவோடு தன்னுடைய பிள்ளைகளையும் ஏனைய மக்களையும் உருவாக்குவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக என்று துஆ செய்து, இப்பொழுது நம்முடைய ஹஸரத் அவர்கள் துஆ செய்வார்கள். அனைவர்களும் இந்த துஆவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். இலா ஹதரத் ரூஹ் நபியினா தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஃபாத்திஹா. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على أشرف رسول الله وعلى جميع عباد الله وعلى جميع جند الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: يخلق الله ما يشاء ويختار. احفظ القرآن فإن الله لا يعذب قلبا وعى القرآن. صدق الله، صدق رسول الله صلى الله عليه وسلم. சிறப்பான மக்தபா தாருல் குர்ஆனுடைய ஹிஃபுது மதரசாவினுடைய துவக்க விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துரைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, இந்த ஸ்தாபனத்தினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள், பெண்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பியதை அவன் படைக்கின்றான். உலகத்திலே காணப்படுகின்ற எல்லாவற்றையும் படைத்தவன் அவன். படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் ஒரு முக்கிய நோக்கத்திற்காக வேண்டித்தான் அவன் படைக்குகின்றான். நம்முடைய பார்வையிலே அற்பத்தனமாக, ஒன்றுக்கும் ஆகாததாக அதை நான் தெரிந்து கொண்டாலும் இறைவனுடைய படைப்பிலே ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை வைத்துத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எறும்பை படைத்தான் என்றால் அந்த எறும்பிலையும் அல்லாஹு தஆலா பலவிதமான ஆற்றலையும் அறிவையும் மனிதனுக்கு வைத்திருக்கின்றான். கடுகு சாதாரண ஒரு பொருள் தான். அந்த பொருளுக்குள்ளேயும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை உணர்வதற்குண்டான மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வைத்திருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு பொருட்களிலேயுமே அல்லாஹ் தன்னுடைய குதரத்தினுடைய வெளிப்பாடுகளுக்குண்டான ஆயாத்துகளையும் தலாயில்களையும் வைத்திருக்கின்றான். யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியதை அவன் உருவாக்குகின்றான், படைக்கின்றான். யஹ்லுகுல்லாஹு மா யஷா வ யஹ்தாரு, எதை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதும் அவன்தான் தேர்வு செய்கின்றான். மனித சமுதாயம் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே உயர்ந்த சமுதாயம், எல்லா நிலையிலுமே உயர்ந்த சமுதாயம். அந்த மனித சமுதாயம் பல நிலைகளில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு துறைகளிலே அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்கின்றான். அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மனித சமுதாயத்திலேயே தன்னுடைய தீனுடைய பணியை செய்வதற்கு என்று சிலர்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். தன்னுடைய தீனுடைய பணிக்காக உதவக்கூடியவர்கள் என்றும் அல்லாஹ் சிலர்களை தேர்வு செய்கின்றான். அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவருடைய பணிகளையும் சிறப்பாக திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கோவையை சார்ந்த நமக்கெல்லாம்
மிக அறிமுகமான கோட்டைமேட்டை சேர்ந்த மர்ஹூம் ஜக்கரியா ஹாஜியார் அவர்கள் ஒரு அரபிக் கல்லூரி உருவாகுவதற்கும் அந்த கல்லூரி முறையாக நடப்பதற்கும் தன்னை முழுமையாகவே அர்ப்பணித்துக் கொண்டவர். தன் குடும்பத்தை கூட மறந்து அந்த கல்லூரியை இரவு பகலாக தங்கி அந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காகவே வெளியூருக்கு சென்று வந்து அங்கே கல்லூரி தான் தங்குவார்கள். இப்படி கல்லூரிக்காக வேண்டிய அர்ப்பணித்த மர்ஹூம் ஜக்கரியா ஹாஜியார் அவர்கள், அவருடைய அருந்தவ புதல்வர்கள் பல பேர்கள், ஒவ்வொரு துறையிலே அவர்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ் அவருடைய அந்த தீனுடைய ஹிதுமத்தின் வர்க்கத்தினாலே தன்னுடைய சந்ததிகளிலே சிறந்த 2 ஆலிம்களை தந்தான். மரியாதைக்குரிய ஜாபர் சாதிக் இம்தாதி பாக்கவி ஹதரத் அவர்கள், ஜலாலுத்தீன் இம்தாதி ஹதரத் அவர்கள், அவர்கள் சமுதாய பணியிலே இன்று சிறந்து விளங்குகின்றார்கள். இல்லை இல்லை, இந்த பணி கியாமத்து நாள் வரையிலையும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக அவருடைய சந்ததிகளிலேயும் அல்லாஹு தஆலா உலமாக்களை தந்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மக்தப் மதரசா மட்டுமல்ல, அல் குர்ஆனை ஹிஃப்து செய்கின்ற பெண்களுக்கான ஒரு அமைப்பையும் இன்று அவர்கள் துவக்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை அவருடைய தீனுடைய ஹிதுமத்திலேயாக கியாமத்து நாள் வரையிலையும் அல்லாஹ் நிலையாக ஆக்கி தருவானாக. இதற்கு உதவக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா இம்மை மறுமையினுடைய எல்லா நிஅமத்துகளையும் தந்தல் புரிவானாக. இதை நடத்துகின்ற பொறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை தந்தல் புரிவானாக. பெருமானார் சொன்னார்கள், இஹ்ஃபதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்யுங்கள். காரணம் இன்னல்லாஹ் லா யுஅذிபு கல்பன் வஅல் குர்ஆன், எந்த மனிதனுடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய ஹிஃப்து இருக்கின்றதோ, குர்ஆனுடைய வசனங்களும் சூறாக்களும் பதியப்பட்டிருக்கின்றதோ, அந்த மனிதனை அல்லாஹ் நரகத்திலே போட்டு தண்டிக்க மாட்டார் என்று சொன்னார்கள். எந்த அளவிற்கு குர்ஆனை ஹிஃப்து செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாமும் ஹிஃப்து செய்ய வேண்டும். நமது பிள்ளைகளையும் ஹிஃப்துக்குரிய அந்த நிலையிலே மாற்ற வேண்டும். சங்கைக்குரியவர்களே, இங்கு பேசியவர்களா சொன்னார்கள், காலம் மிக பயங்கரமான காலம். ஈமானுடைய உண்மையான ஈமானை உள்ளத்திலே இருந்து பறிக்கக்கூடிய இயக்கங்களுடைய ஆதிக்கங்கள் நிறைந்த காலம். சொல்வார்கள், அங்கு அப்படி போய் படிக்கிறார்கள், இப்படி போதிக்கின்றார்கள், இப்படியெல்லாம் சுன்னத் ஜமாஅத்துக்கு அப்பாற்பட்ட அந்த இயக்கங்களுடைய ஸ்தாபனங்களை புகழ்ந்து பேசி ஏதோ அவர்கள் வெளியிலே காட்டுகின்ற அந்த ஒரு காட்சியை பார்த்து எங்களுடைய குழந்தைகளையும் அங்குதான் சேர்த்த வேண்டும் என்று சுன்னத் ஜமாஅத்தின் அடிப்படையிலே வாழக்கூடியவர்களும் கூட தங்களுடைய குழந்தைகளை கையை பிடித்து அங்கு ஒன்று சேர்த்துகின்ற காட்சியை பார்க்கின்றோம். நான் ஒன்றை புரிய வேண்டும், உங்களுடைய குழந்தைகளை எங்கு சேர்த்துகின்ற தெரியுமா? நீங்களும் உங்களை பெற்றெடுத்ததாவான உங்களுடைய மூதாதையர்களும் முஷ்ரிக்குகள் என்று போதிக்கப்படுகின்ற ஒரு கலாசாலையிலே தான் கொண்டு சேர்த்துகின்றீர்கள். ஏன்? உங்களுடைய தகப்பனார்கள் மௌலிதை ஓதினார்கள், ராத்தீபை ஓதுகின்றார்கள், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளை உங்களுடைய பெற்றோர்கள் முஷ்ரிக்குகள் என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற தவறான ஒரு ஈமானை, தவறான ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகின்ற ஸ்தாபனங்கள். அந்த ஸ்தாபனங்களிலே நம்முடைய குழந்தைகளை சேர்க்கின்ற போது நிச்சயமாக அந்த குழந்தையுடைய ஈமானியை இழக்கப்படுகிற இடத்திற்குத்தான் நாங்கள் ஒன்றை சேர்த்துகின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைகள் எங்கு நடக்கின்றதோ அந்த ஸ்தாபனத்திலே தான் குழந்தைகளை சேர்க்க வேண்டும். அவர்கள்தான் இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு பிரயோஜனமான குழந்தைகளாக இருப்பார்கள் என்ற கருத்திலே உங்களுடைய குழந்தைகளை மக்தபா தாருல் குர்ஆனிலே சேர்த்து இந்த ஸ்தாபனத்திலே படிக்கக்கூடிய வாய்ப்புகளை குழந்தைகளுக்கு கொடுத்து சிறந்த ஹாஃபிலாக்களாக மாறுவதற்கு நீங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் இந்த துவக்கத்தை ஏற்றுக்கொள்வானாக. காலம் உள்ளளவும் இந்த ஹிதுமத்துகள் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து
என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. طه صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلك من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد لك الشكر وإليك المشتكى وأنت المستعان ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد صلاة دائمة مستمرة ما تلاطمت في الأبحر الأمواج وطاف بالبيت العتيق من كل فج عميق العمار والحجاج. اللهم ببركة هذه الصلوات المقروءة على نبينا نبي الرحمة محمد صلى الله عليه وسلم اللهم اجعلنا واجعل أهلنا وأولادنا وجميع من تعلقوا بنا من عبادك الصالحين الفائزين في الدنيا والآخرة يا رب العالمين. اللهم ثبت قلوبنا وقلوبهم على عقائد أهل السنة والجماعة يا رب العالمين. اللهم يا واجب الوجود ويا واهب الخير والجود أفض علينا من أنوار رحمتك ويسر لنا الوصول إلى كمال معرفتك. سبحانك لا علم لنا إلا ما علمتنا ولا معرفة إلا ما ألهمتنا إنك أنت العليم الحكيم. اللهم ببركة ما قرأناه من كلامك العزيز وما صليناه على حبيبك نبينا محمد صلى الله عليه وسلم وبحق من حضروا في هذا المجلس من علماء دينك يا رب العالمين وعبادك الصالحين. اللهم يسر لنا جميع أمورنا سيما فيما نحن به يا رب العالمين. اللهم أنزل الرحمة والنعمة والسلامة في جميع أمورنا. اللهم اجعل معهدنا هذا دائما وقائما في خدمة دينك يا رب العالمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم احفظ مساجد المسلمين ومدارس المسلمين ومعاهد المسلمين. اللهم احفظ محلات المسلمين. اللهم احفظ جميع المسلمين وبلدان المسلمين من كل آفة وبلاء ومصيبة يا رب العالمين. اللهم ادفع عنا شر كل ذي شر يا خير الناصرين. اللهم وفقنا توفيقا كاملا وحلا وافرا لخدمة دينك الإسلام مع الصحة والعافية والإخلاص يا رب العالمين. اللهم اجعلنا واجعل أهلنا وأولادنا من خدماء دينك المقبولين المرضيين عندك يا رب العالمين. اللهم اجعل أولادنا من حفاظ كلامك وعلماء شريعتك وخدماء دينك يا رب العالمين. اللهم بارك لنا في جميع ما أعطيتنا وفي جميع ما تعطينا وفي خدمات ديننا وفي أسباب معيشاتنا وفي جميع أمورنا بركة تامة دائمة كما باركت على عبادك الصالحين. اللهم اجعل مجلسنا هذا مجلسا مقبولا مرضيا عندك يا رب العالمين. اللهم اجعل
جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما اللهم لا تجعل منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين آمين بخير سبحان ربك رب العزة عما يصفون وسلام على الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه. அடுத்து நன்றியுரையாக ஜே அப்துல்லா அத்தாயி ஃபாசில் இஸ்லாஹி அவர்கள், நம்முடைய மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் அல்லாஹ் நம்மை எல்லாம் இந்த புனிதமான மஜ்லிஸில் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக இது போன்ற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஏற்படுத்தி தந்ததற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவனாக, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஹிஃபுல் மதரசாவை ஆரம்பம் செய்வதற்கு அல்லாஹ் கல்பில் போட்ட அந்த சமயம், அதை நினைவுகூர நான் ஆசைப்படுகின்றேன். மதரசா முடித்த பிறகு ஒரு தீனே ஹிதுமத் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எல்லா உலமாக்களுக்கும் பரவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போன்று அடியேனுக்கும் ஹிதுமத்தில் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. ஆனால் காலகட்டத்தின் சூழ்நிலை கருதி இந்த காலத்தில் ஹிதுமத்தெல்லாம் செஞ்சால் வேலைக்காகாதுப்பா என்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்தும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 1.5 வருடம் 2 வருடம் ஹிதுமத்திலே இருக்க வைத்தான். அப்பொழுது ஷைத்தானுடைய ஒரு வஸ்வாஸ் கல்பிலே வந்தது. என்ன அப்படின்னா, ஹிதுமத்திற்கு நாம் ஹதியா வாங்குகின்றோம், அதற்கு ஹதியான்னு சொல்கிறோம். ஹதியாண்டா கொடுக்கறத நம்ம வாங்கிக்கணும், அவ்வளோதான். இப்போ சம்பளத்தை நம்ம ஹதியாவா அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ மாதம் 1ஆம் தேதி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா வாங்குகிறோம், ஓகே. இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க கொடுக்காம வச்சுருந்தா அதை போய் நம்ம எதிர்பார்க்குற ரீதியும் போய் கேட்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது எப்படி ஹதியாங்கிற கணக்கில் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு போகுது. இப்போ இதுக்கு யார்கிட்ட போய் விளக்கம் கேட்குறதுலாம் தெரியல. நம்ம ஒரு ஜாகில், அது அந்த ஒரு குழப்பத்திலேயே என்ன செஞ்சாச்சு, சரி இது சரியாக இருக்கோதோ அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருந்து, அதற்கு பிறகு சரி ஒரு துனியாவுடைய ஃபீல்டில் இருந்துட்டு சம்பாரிச்சுட்டு தீனுக்கு நாம் இலவசமாக ஹிதுமத் செய்யணும் என்ற எண்ணம் ஏற்பட்டு அப்படி அந்த ஃபீல்டில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய சோதனையோ என்னவோ தெரியவில்லை, துனியாவுடைய ஃபீல்டுலையும் பெரிய ஒரு சம்பாத்தியத்தை அடைய முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு சமீபமான காலத்தில் நிக்காஹுடைய ஏற்பாடும் ஏற்பட்டது. அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற நாட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அதற்கான சூழ்நிலையும் ஏற்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட நிக்காஹுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து 10 to 12 லட்சம் தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதற்கான ஏற்பாட்டை மின் இந்தில்லா யாருடைய வாசலிலும் போய் நிற்காமல் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். அந்த அடிப்படையில் எனது ஆசான் அவர்கள் சொல்லி தந்த அந்த முறையில் அல்லாஹ் கேட்க வைத்தான், அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் கடைசியா சொன்ன, அல்லாஹ் கொடுத்துட்டான்லப்பா, இப்ப அல்லாஹ் தானே கொடுக்குறான்னு உனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல, இனி நீ தீனே ஹிதுமத்து தான் செய்யணும், நீ தீனே ஹிதுமத்தில் அல்லாஹுவின் தவக்குள் வைத்து நீ இறங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சரி என்னவோ நடக்கட்டும், ஹிதுமத் செய்வோம், இனி துன்யா ஃபீல்டின் பக்கம் திரும்பக்கூடாது, அல்லாஹ் ராசிக் என்று அல்லாஹ் இறங்க வைத்தான். அப்படி இறங்கக்கூடிய சூழ்நிலையில் நிக்காகும் முடிந்தது. எனது மனைவியிடத்திலும் இந்த செய்தியை சொல்கின்றேன், தீனே ஹிதுமத் தான் செய்ய போகின்றேன். அதற்கு மத்தியில் பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், சிரமங்கள் ஏற்படும், அதை நீங்கள் கடைசி வரை சபர் செய்வீர்களா என்று கேட்டபொழுது அல்லாஹ் அவர்களையும் நான் இன்ஷா அல்லாஹ் சபர் செய்கிறேன், எனக்கு
ஹிதுமத்திலே நாம் இருப்போம் என்று அவர்களையும் அல்லாஹ் சொல்ல வைத்தான். அந்த அடிப்படையில் காலத்தின் அவசியமாக, காரணம் ஒரு ஹிஃபுல் மதரசா நடக்கிறது, அங்கு அவர்கள் பெண்கள் அசுத்தமான நிலையில் கூட குர்ஆனை தொட்டு ஓதலாம் என்ற சூழ்நிலையிலெல்லாம் மதரசாக்கள் நடப்பதாக கேள்விப்பட்ட பொழுது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அடிப்படையில் ஒரு மதரசாவை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி எல்லோரும் மஷூரா செய்து இந்த மதரசாவை அல்லாஹ் துவங்குவதற்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். இதை எல்லா விதத்திலும் ஏற்பாடு செய்தவன் அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லி அவனுக்கு முதலில் ஷுக்ர் செய்தவனாக, அடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன், இந்த தீனை இதுவரை நம்மிடத்தில் எத்தி வைத்த எல்லா நாதாக்களுக்கும் ஷுக்ர் செய்தவனாக, இங்கு இந்த மஜ்லிஸில் வந்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஷிதுல் உலமா ஹஸ்ரத் அவர்களுக்கும், கோவை தலைமை ஹாஜி அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஜப்பார் ஹசரத் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த மாலிக் ஹசரத் அவர்களுக்கும், வந்து கலந்து கொண்ட மூசா ஹசரத் அவர்களுக்கும், இங்கு வந்து வீடியோ எடுத்து சிறப்பு ஏற்படுத்தி தந்த முஹிபுர் ரசூல் அந்த டீம் அவர்களுக்கும், எனது தந்தை அவர்களுக்கும் நன்றி கூறியவனாக எனது நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாம்.